ப்ராஜெக்டோட டாபிக் பார்த்திங்க அப்படின்னா டெலிவரி ரிப்போர்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி அவுட்புட் பார்க்கணுன்றத சொல்கிறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் ஆன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து டெலிவரி ரிப்போர்ட்னு டாபிக் வந்து செலக்ட் ரூம்ன்ற ஆப்ஷன் காட்டும். ஸோ ரூம்ஸ் வந்து எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இது வந்து ரூம் 1, ரூம் 2, ரூம் 3, இது ஸ்டார்ட் பட்டன். ஸோ இப்போ நம்ம ரூம் 1க்கு வந்து டெலிவரி ரிப்போர்ட் சென்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அது ஏதாவது ஃபுட்டு இது மேலே வச்சு நம்ம போய் டெலிவரி பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரூம் 1 செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பட்டன் கொடுத்தீங்கன்னா ரொபோட்டே ஆட்டோனமஸாக போயிட்டு உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணிவிட்டு வந்துடும். ஓகே, இப்போ இடையில ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் வருது அப்படின்னா உங்களுக்கு இந்த அல்ட்ராசவுண்ட் இன்ஜென்ஸில் வந்து சென்ஸ் பண்ணி உங்களுக்கு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டாப் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ நான் வந்து ஓடிவை எப்படி ஒர்க் பண்ணுறது சொல்கிறேன், பின்னாடி வந்து என்னென்ன சென்சர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுன்றது சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ரூமை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ரூம் செலக்ட் பண்ணி ஸ்டார்ட் பட்டன் கொடுத்தீங்கன்னா ரொபோட்டே வந்து ஆட்டோனமஸாக போய் டெலிவரி பண்ணிடும். ஸோ அது எப்படி டெலிவரி பண்ணோம் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு 3 கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ABCDன்ட்டு. ஸோ ஏன்றது ரூம் 1, Bன்றது ரூம் 2, Cன்றது ரூம் 3க்கானது. ஓகே, ஸோ இந்த கார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரூமோட என்ட்ரன்ஸில் இப்படி ஒட்டியிருப்பாங்க. ஸோ இந்த சைடில் ரூம் இருக்குது, இந்த சைடில் ரொபோட்டுக்கு ஒரு ட்ராக் இருக்கும். ஸோ இந்த ரொபோட் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, லைன் ஃபாலோயிங் பிரின்சிபலில் வந்து ஒர்க் ஆகும். ஸோ லைன் ஃபாலோயிங் ரொபோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் கலரில் ஒரு லைன் வரும். ஸோ டேர்ன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த டேர்ன், ஸோ இங்கே டேர்ன் பண்ணால் இங்கே ஒரு டேர்ன் பிளாக் கலரில் ஒரு லைன் போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து இப்போ எப்படின்றத நான் டெமோ உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ ரூமை செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ரூமை வந்து செலக்ட் பண்ணுறேன் இப்போ. ஸோ ரூம் வந்து செலக்ட் பண்ணுறேன், ரூம் 1. ஸோ 1 செகண்ட் நம்ம ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரூம் 1 செலக்ட் ஆகிடும். ஸ்டார்ட் பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா ரொபோட் வந்து உங்களுக்கு மூவ் ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து ரொபோட் வந்து மூவ் ஆகிடுச்சு. ஸோ எப்போல்லாம் வந்து உங்களுக்கு பிளாக் கலர் வந்து சென்ஸ் ஆகுதோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு ரொபோட் வந்து அந்த சைடில் திரும்பும். இப்போ அந்த சைடில் கோடு போட்டிங்கன்னா ரொபோட் ரைட்டில் திரும்பும். இப்போ இந்த சைடில் வந்து பிளாக் கலரில் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொபோட் இந்த சைடில் திரும்பும். ஓகே, ஸோ இந்த சைடில் பிளாக் கலர் இப்போ நான் சென்சிங் போயிடுச்சுங்களா. ஸோ இப்படி வந்து டேர்ன் ஆரம்பிச்சோம். ஸோ ஆப்ஸ்டக்கிள் இடையில வந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொபோட் ஸ்டாப் ஆயிடும். ஸோ ஆப்ஸ்டக்கிள் இடையில வந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொபோட் வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ இப்போ வந்து நேராக போயிட்டுருக்கா. ஸோ இப்போ ஆப்ஸ்டக்கிள் இடையில வந்ததுன்னா ஸ்டாப் ஆயிடும். ஸோ அண்ட் வந்து ஸோ இப்போ வந்து ஸ்டாப் ஆகிடுச்சிங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சுப்போம். ஸோ இப்போ நார்மல் ரொபோட் வந்துட்டுருக்கு. ரூம் 1 வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ ரூம் 1 செலக்ட் பண்ணதுக்கு நம்ம இந்த கார்டு காமிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரூம் 1 டெலிவர்டு அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ரூம் 1லேருந்து நீங்கள் வேறு எங்கேயா போகணும் அப்படின்னா நீங்கள் அடுத்த ரூம் 2, ரூம் 3ன்ற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து திரும்ப வந்து இப்போ லாஜிக் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த லாஜிக் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு ரூம் 1 வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ ரூம் 1 வந்து செலக்ட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து இப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொபோட் மூவ் ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கார்டு வந்து எந்த ரூம் 1ல் ஒட்டியிருக்குன்றப்போ உங்களுக்கு வந்து சென்ஸ் ஆகும். இப்போ வந்து ரூம் 1ல் டெலிவரி பண்ணிட்ட ஃபுட்டு அப்படின்றத கான்செப்ட்டு. ஸோ இது எப்படின்னா ஆட்டோனமஸாக போய் மூவ் ஆயிரும். லைன் ஃபாலோயிங் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி இடையில அப்ஸ்டக்கிள் வந்தால் ரொபோட் ஸ்டாப் ஆகி அலர்ட் கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அதான் வந்து கான்செப்ட்டு. இப்போ வந்து 2வது ரூம் வந்து செலக்ட் பண்ணுறோம். ஸோ ரூம் 2 வந்து செலக்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து ஸ்டார்ட் பட்டன் கொடுக்குறேன். ஸோ ரொபோட் மூவ் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து பி கார்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ரூம் 2ல் வந்து ஃபுட்டு வந்து டெலிவரி ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இண்டிகேஷன். ஓகேயா, ஸோ இப்போ நான் வந்து ரூம் 3 வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ ரூம் 3 செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டார்ட் பட்டன் கொடுக்குறேன். ரொபோட் மூவ் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் வந்து ரூம் 3க்கான கார்டு காட்டுறேன். இப்போ வந்து ரூம் 3ல் டெலிவரிடுன்ற ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்துருச்சு. ஓகேயா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். இப்போ வேறு ஏதாவது கார்டு வந்து சென்ஸ் ஆகாமல் கேட்டிங்கன்னா ஆகாது. இப்போ நான் ரூம் 1 வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ரூம் 2க்கான கார்டு காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு சென்ஸ் ஆகாது. ரூம் 1க்கு மட்டும் தான் சென்ஸ் ஆகும். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ரொபோட் மூவ் ஆகிடுச்சு. நான் இப்போ ரூம் 2க்கான கார்டு காட்டுற சென்ஸ் ஆகலை. உங்களுக்கு ரூம் 1ஓடது காட்டுறப்ப தான் உங்களுக்கு வந்து ரூம் 1ல் டெலிவர்ட் ஆகும். ஓகேயா, ஸோ இதே மாதிரி தான் எல்லா கான்செப்ட்டும் ஒர்க் ஆகும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, ரூம் செலக்ட் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் பட்டன் கொடுக்குறீங்க. எப்போ அந்த ரூமில் வந்து இந்த கார்ட்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து எப்போ சென்ஸ் ஆகுதோ, ஸோ இந்த ரொபோட்டும் இந்த லைனில் போயிட்டுருக்கப்ப இது வந்து சென்ஸ் ஆயிரும். அப்போ அந்த ரொபோட் அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிரும். ஓகே, ஸோ அதான் கான்செப்ட். இது மூவ் ஆகிறதுக்கு லைன் ஃபாலோயிங் ரொபோட்டு ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனுக்கு இந்த அல்ட்ராசவுண்ட் சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அவ்வளோதான் வந்து கான்செப்ட். இன்னொன்று இங்கே வந்து ஓவர்லோடு வந்து இண்டிகேட். ஸோ இப்போ நீங்கள் இந்த ரொபோட் மேலே ஓவர்லோடை வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு லிமிட் ஸ்விட்ச் வச்சுருக்கோம். ஸோ இது ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவர்லோடுன்ற மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இதான் வந்து கான்செப்ட் அப்படின்றது. இப்போ என்னென்ன காமெண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்கிறேன்.
ஓகே, இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா பேட்டரி பவர் தான் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த பேட்டரி பார்த்திங்க அப்படின்னா 12 வோல்ட் 1.3 amps கரண்ட் ரேட்டிங் இருக்குது. ஸோ இந்த பேட்டரி டைப் வந்து லெட் ஆசிட் டைப் ஆஃப் பேட்டரி தான் இங்கே வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்ஜிங் போட்டு, இந்த சார்ஜிங் போட்டு யூஸ் பண்ணி உங்களால் வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். இதுக்கு 12 வோல்ட் 2 amps அடாப்டர் வந்து சார்ஜ் பண்ணி காட்டணும். ஓகே, ஸோ நீங்கள் ப்ளக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இண்டிகேஷன் வந்து காட்டும். ஸோ உங்களுக்கு வந்து அப்போ சார்ஜிங் வந்து பேட்டரியில் நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் யூனிட் இருக்குது. ஸோ இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் யூனிட்க்கு முன்னாடி ஒரு ரெகுலேட்டர் ஐசி இருக்கும். இதுதான் அந்த ஐசி. இந்த ஐசி என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதிலேருந்து ஒரு 12 வோல்ட் 5 வோல்ட் கன்வெர்ட் பண்ணி தரும். ஓகே, இந்த ஐசியோட நேம் வந்து 7805. இது என்ன பண்ணால் 12 வோல்ட் 5 வோல்ட் கன்வெர்ட் பண்ணி தரும். ஸோ எதுக்காக வந்து 5 வோல்ட் அப்படின்னா இங்கே வந்து யூஸ் பண்ணுற இந்த மைக்ரோ கண்ட்ரோலரு அண்ட் இங்கே யூஸ் பண்ணுற சென்சார்ஸோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் 5 தான். ஸோ அதுக்காக தான் இந்த 7805 வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த இடத்துல என்ன மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறோம்? ESP32ன்னு சொல்லிட்டு ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறோம். இந்த கண்ட்ரோலர் இல்லையே வந்து எதுக்காக இந்த கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதிகமாக இதில் வந்து GPIO பின் இருக்கும் மற்ற கண்ட்ரோலரை கம்பேர் பண்ணுறப்ப. அதனால தான் இங்கே வந்து நம்ம இந்த கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஏன்னா நமக்கு இங்கே வந்து அதிகமாக GPIO பின்ஸ் தேவைப்படுறதுனால இந்த கண்ட்ரோல் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த இடத்துல கண்ட்ரோல் தான் பிரெயின் மாதிரி ஆக்ட் ஆகும். ஏன் வந்து பிரெயின் மாதிரி ஆக்ட் ஆகும்னு சொல்கிறோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு சில இன்புட் டிவைசஸ் இருக்கும், அவுட்புட் டிவைசஸ் இருக்கும். இன்புட் டிவைசஸ் கொடுக்க சிக்னலை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் டிவைஸ் ஒர்க் பண்ண வைக்கிறதுனால கண்ட்ரோலர் வந்து பிரெயின் மாதிரி ஆக்ட் ஆகுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த இடத்துல என்னென்ன இன்புட் டிவைஸ் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இன்புட் டிவைஸ் அப்படின்னா இந்த 4 புஷ் பட்டன்ஸ் தான் இன்புட் டிவைஸ். ஏன் அப்படின்னா நம்ம இந்த புஷ் பட்டன்ஸ் யூஸ் பண்ணி தான் ரூம்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறோம். ஸோ புஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறப்ப இந்த ரூம் செலக்ட் பண்ணுன்றது நம்ம கோடிங்கில் வந்து சொல்லியிருப்போம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ரூமு, செகண்ட் ரூம், தேர்ட் ரூம். ஸோ இந்த 4 பட்டனுமே வந்து புஷ் பட்டன்ஸ் தான். அடுத்ததாக பார்த்தீங்க இது வந்து ஒரு டைப் ஆஃப் இன்புட் டிவைஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்புட் டிவைஸ் இந்த RFID மாடியூல். இந்த RFID மாடியூலோட நேம் பார்த்தீங்கன்னா RC522ன்னு சொல்லுவாங்க. 522 அப்படின்னா 522 மெகாஹெர்ட்ஸில் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இந்த கார்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து RFID கார்டு. இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு காயில் தான் இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு காயில் தான். ஸோ இப்போ நம்ம இதை காட்டுறப்ப காயில் மூலிமா உங்களுக்கு எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகி உங்களுக்கு இதில் வந்து ஒரு டைப் ஆஃப் டேட்டா வந்து வரும். இந்த ஒவ்வொரு கார்டுக்கும் ஒவ்வொரு நம்பர் வரும். அந்த நம்பரை வந்து நம்ம கோடில் டிக்ளேர் பண்ணி இந்த கார்டு வந்தால் ரூம் 1, B கார்டு வந்தால் ரூம் 2, C கார்டு வந்தால் ரூம் 3ன்ற ஒரு டேட்டா வந்து நம்ம எடுத்துருவோம். இது பார்த்திங்கன்னா SPI கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்காலில் ஒர்க் ஆகும். இது வந்து நம்ம ESP32 இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இது ரெண்டாவது இன்புட் டிவைஸ். மூணாவது இன்புட் டிவைஸ் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 IR சென்சார் தான் மூணாவது இன்புட் டிவைஸ். இந்த 2 IR சென்சார் ஏன் இன்புட் டிவைஸ் சொல்கிறோன்னா இவங்க 2 பேர் தான் லைன் ஃபாலோவிங், அதாவது ரோபோட் கரெக்டான டேரக்ஷன் கூட்டு போகிறதுக்கு இந்த லைன் ஃபாலோவிங் ரோபோட்டுக்கு இந்த 2 IR சென்சார் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த IR சென்சார் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலர் வந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்ஸ் ஆகாது, மற்ற எல்லா கலருக்கும் உங்களுக்கு வந்து சென்ஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த இப்போ நான் காட்டினேன் இல்லையா, ஸோ இந்த பிளாக் கலர் போர்டில் இந்த பிளாக் கலர் காட்டுறப்ப இது சென்ஸ் ஆகாது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து பிளாக் கலர் ஷோ பண்ணுறேன், உங்களுக்கு வந்து சென்ஸ் ஆகலை. ஸோ ஒரு லைட் எரிஞ்சால் அதோட பவர் LED, இதுதான் வந்து அதோட அவுட்புட் LED. ஸோ இந்த கலருக்கு ரெட் கலருக்கு வந்து உங்களுக்கு சென்ஸ் ஆகுது, பிளாக் கலருக்கு நாட் சென்சிங் போயிடுது. ஓகே, ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு பெரிய லைன் வந்து பிளாக் கலரில் வரைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா இது லைனை ஃபாலோ பண்ணிட்டே போகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த IR சென்சார் இப்போ வந்து உங்களுக்கு ரெட் கலரில் வந்து உங்களுக்கு சென்சிங்கில் இருக்குது. இப்போ நான் பிளாக் கலர் காட்டுறப்ப நாட் சென்சிங் போகுது. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ரைட் லெஃப்ட் ஆப்ரேஷன்ஸ் வந்து நடக்கும். ஓகே, ஸோ இது 2 IR சென்சார்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் ரைட் லெஃப்ட் கண்டிஷன்ஸ்க்காக. ஓகே, இது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து இந்த IR வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இந்த ஒயிட் கலரில் இருக்க டிரான்ஸ்மிட்டரு, பிளாக் கலருக்கு ரிசீவரு. ஸோ இது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும், இது ரிசீவ் பண்ணும். ஸோ இது பிளாக் கலரில் மட்டும் டிரான்ஸ்மிட் ரிசீவ் வந்து நடக்காது. நெக்ஸ்ட் வந்து இது பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் சென்சார். இந்த அல்ட்ராசோனிக் சென்சார் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த டீன் போட டிரான்ஸ்மிட்டடு ஆர்ன்ற ரிசீவர். ஸோ இது வந்து அல்ட்ராசோனிக் வேவ்ஸை பாஸ் பண்ணும். ஸோ இப்போ நம்ம கை வைக்கிறப்போ ஏதோ ஆப்ஜெக்ட்ஸ் வரப்போ அப்படின்றப்ப நம்ம கையில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அல்ட்ராசோனிக் வேவ்ஸு. ஸோ அதை டிஸ்டன்ஸாக கால்குலேட் பண்ணி நம்ம கண்ட்ரோலர் கொடுத்துருப்போம். ஸோ இது நம்ம பேஸ் பண்ணி நம்ம அவுட்புட் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ டிஸ்டன்ஸ் கம்மியாக வந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட் பக்கத்தில் இருக்குது. ஸோ ரோபோட்டை ஸ்டாப் பண்ணுறத நம்ம கோடிங்கில் சொல்லிடுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இன்புட் டிவைஸ் இந்த லிமிட் சுவிட்ச். இந்த லிமிட் சுவிட்ச் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஓவர்லோடுக்காக இண்டிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும். ப்ரெஸ் பண்ணுறப்ப இது சுவிட்சை ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம இன்புட் டிவைஸ். ஸோ அங்கே பார்த்த ஒரு 4 புஷ் பட்டன்ஸ், RFID அண்ட் IR சென்சார், அல்ட்ராசோனிக் சென்சார் அண்ட் த புஷ் பட்டன். லிமிட் சுவிட்ச். ஸோ இதில் தான் வந்து உங்களுக்கு இன்புட் டிவைசஸ். அடுத்து அவுட்புட் டிவைசஸ் யார் அப்படின்றத பார்ப்போம். ஸோ அவுட்புட் டிவைஸ் யார் அப்படின்னா உங்களுக்கு இங்கே நம்ம போட்டிருக்க LCD அவுட்புட் டிவைஸ் தான். இங்கே இருக்க ரிலே மாடியூல் வந்து இது ரிலே மாடியூல் எதுக்காக அப்படின்னா
இங்கே இருக்க எல்இடியும் பஸ்ஸரை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அந்த ரிலே மாடியூல் என்ன பண்ணால் ஆட்டோமேட்டிக் சுவிட்சாக வந்து ஆக்ட் ஆகும் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மோட்டார் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த மோட்டார் டிரைவர் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இங்கே இருக்க மோட்டார்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கா கீழே வந்து 2 10 RPM மோட்டார்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கீழே 2 10 RPM மோட்டார்ஸ் இருக்கும். அந்த 10 RPM மோட்டார்ஸ் தான் நம்ம ரொபோட்டுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, ஃபார்வர்ட் அண்ட் ரைட் லெஃப்ட். ஸோ அது வந்து இந்த மோட்டார் டிரைவரோட ஹெல்ப்பால் தான் நடக்குது. L29810ன்னு சொல்லிட்டு இந்த மோட்டார் டிரைவர் வந்து தான் நம்பர். ஓகே, இது வந்து டைப் ஆஃப் அவுட்புட் டிவைஸ். ஓகே, ஸோ வேறு எது டிவைசஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், மோஸ்ட்லி எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். தேங்க்யூ.